அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் நம்ம உடம்பு நல்லா இருந்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், கொஞ்சம் கால் வலி கை வலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா நடந்து ஓடி ஆடிட்டு இருந்த ஒரு பெண் இடையில ஒரு சின்ன ஒரு உடல்நிலை கோளாறு காரணமாக ஒரு ஒரு சக்கர நாட்காலே இருக்கிற ஒரு பெண்மணியை பார்க்க போறோம். அப்படியே இருந்தாலும் அவங்க அதை தாண்டி என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு அப்படி நம்ம இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியா நம்ம பார்க்க போறது டாக்டர் டெல்பின் அவர்களை தான். அவங்க வந்து இப்படி இருந்தாலுமே கூட அதை தாண்டி அவங்க பல வழியில வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நம்ம அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் டெல்பின். வணக்கம். சொல்லுமா, உன்னை பத்தி சொல்லுங்க. ஸோ என்னுடைய நேம் டாக்டர் டெல்பின் ஸ்டெஃபினோ. நான் ஒரு உளவியல் ஆலோசகராக இருக்கேன். இதை தவிர்த்து கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னும் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வருமானத்திற்கு ஏதாவது உதவ முடியுமான்ற மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் இது எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேம்மா, இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஒரு சக்கர நாற்காலி வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்கு, எதனால அப்படி ஆச்சு அப்படின்றத சொன்னீங்கன்னா எங்களுக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா. ஸோ நான் எல்லாரும் மாதிரி நார்மலாக தான் இருந்துட்டு இருந்தேன். அடிக்கடி கீழே விழுற பிரச்சனை இருந்துச்சுன்னு டாக்டர் கிட்ட பார்த்தப்ப தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அதாவது தசை சிதைவு நோய் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. நான் காலேஜ் எல்லாம் முடிக்கும் போது தான் எனக்கு நடக்கிறதுல ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அடிக்கடி கீழே விழ ஆரம்பித்தேன். யாருடைய துணையோடு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2014 நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி கீழே விழும்போதும் அதை எந்திரிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் என்றைக்குமே வந்து கீழே விழுந்துட்டோம்னு நினச்சதில்ல, எத்தனை வாட்டி எந்திரிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் என்னை பற்றி சொல்லும் போதும் எப்படி விழுந்தேன்றதை பற்றி யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். எப்படி எந்திரிச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசுவேன். இல்லை, எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க வந்து ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நீங்க வந்துட்டு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். வந்தாலுமே கூட ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களை வந்து அழகுபடுத்திட்டு தான் வந்து உட்காந்தீங்க. ஸோ அதுலயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு யூ ஆர் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சுக துக்கம், அந்த சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹவு ஆக்டிவ் யூ ஆர், நம்ம ஒரு லேடியோட ஒரு இதா வந்து நீங்க பண்றீங்கன்னும் போது ஸோ யூ ஆர் ஸ்டில் வந்து நீங்க அதே ஒரு எந்தோட தான் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இதை நீங்க கொண்டு வந்தீங்க? எனக்கு எப்பயுமே வந்து ஒரு இடத்துல உட்கார்றது எனக்கு பிடிக்காது. என்னை வந்து நான் எப்பவுமே ஆக்டிவா வச்சிருப்பேன். இன்னொரு விஷயம், என்ன ப்ரெசன்டபிளா காட்டிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஸோ நான் இந்த வீல் சேர் டிபெண்ட் ஆயிட்டேங்கிறதுனால யாரும் என்னை இறக்கத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை என் மேல வேண்டான்றதுனால நான் இன்னும் என்னை ரொம்ப பிளசண்டா காட்டிக்கிறதுக்கு இது பண்ணேன். ஸோ அதுதான் எப்பவுமே என்னை யார் பார்த்தாலுமே அந்த காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய தோற்றம் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், என்னுடைய சிரிப்பு மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும்ன்றத நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்போ நீங்க வந்து இன்னொருத்தரை எதிர்பார்த்து உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை பண்றீங்களா, இல்ல யூ ஆர் டூயிங் பை யுவர் செல்ஃப்? இல்ல, சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அம்மாவோட துணையை நான் எடுத்துப்பேன். மற்றபடி என்னைய பார்த்துக்கிறது என்னுடைய ரொட்டீன், என்னுடைய வேலையில நான் தான் பார்த்துக்கிறேன். ஓகே, இது உங்களை பத்தின இன்ட்ரோ இது போதும். இப்ப நெக்ஸ்ட் நீங்க ஒரு கவுன்சிலிங் பண்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அத பத்தி சொல்லுங்க. என்னெல்லாம் பண்றீங்க? இப்போ நீங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ வந்து உங்களால ஒருத்தரை பார்க்கும் போதே அவங்களோட மென்டாலிட்டி என்ன, அவங்க என்னன்றதை உங்களால டச் பண்ண முடிஞ்சிருமா? இல்ல, ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட்னாலே எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் வரும். நீங்க வந்து நாங்க மனசுல நினைக்கிறதா சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா முடியாது. ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுடைய மனநல பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து அந்த திங்க் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம முழுசா எமோஷனலா இருப்போம். அந்த நேரத்துல வந்து சரியான முடிவுகளை எடுக்க முடியாதப்போ நாங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தா இந்த பிரச்சனைக்கு கரெக்டா இருக்கும், இல்ல அவங்க தெளிவா சிந்திக்க வைக்கிறது தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நீங்க இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்பல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் வந்து 2019 ஸ்மைலிங் கவுன்சிலிங் சர்வீஸ் அப்படின்னு என்னுடைய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்லைன்லயும் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆன்லைன்லயும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதுக்கு கொஞ்ச நாளா நான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணி வர முடியாது என்னுடைய பிளேஸ்க்கு. எஸ்பெஷலி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறவங்களுக்கு வந்து டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நான் ஆன்லைன் கவுன்சிலிங்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். தென் ஆல் ஓவர் வேர்ல்டு நான் கொடுத்துட்டு இருக்கேன். கொரோனா டைம்ல வந்து அக்ராஸ் த வேர்ல்டு நான் கவுன்சிலிங் கொடுத்ததுனால ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் மலேசியா இங்கிருந்து எல்லாமும் என்னுடைய ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு வந்து கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்தாங்க. சூப்பர் சூப்பர், குட் ஜாப் குட் ஜாப். இப்ப யார் யார் நிறைய தேவைப்படுதுமா? இப்ப இருக்கிற நம்ம இந்த சினாரியோல யார் யாருக்கெல்லாம் நிறைய கவுன்சிலிங் தேவைப்பட்டு உங்களை வந்து அணுகுறாங்க? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் மேரிட் ஆனவங்க, ஈவன் 50 வயசு தாண்டினவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருது. ஒரு 5வது படிக்கிற குழந்தையில இருந்து 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களுக்குமே இன்னைக்கு நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஸ்கூல்ல வந்து சிலபஸ் ப்ரெஷரா இருக்கலாம், வீட்லயும் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை படி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அண்ட் சோஷியல் மீடியா ப்ரெஷர், அது மட்டும் இல்லாம வேலை பலு காரணமா இப்படி எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரெஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்காக கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்களாமா? கண்டிப்பா ஒரு 6வது 7வது படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க. படிக்கலன்னு கூப்பிட்டு வராங்களா இல்ல ரொம்ப அடமெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு? படிக்கல, சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து செல்போனுக்கு கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுறதுனால அவங்களால வந்து சரியா படிப்புல கவனம் செலுத்த முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற அந்த திறன் வந்து குறைபாடு ஏற்படுறதுனால குழந்தைங்களால சரியா படிக்க முடியறது கிடையாது. ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க. இந்த மொபைல் மூலமா வந்து ADHD, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், ADD, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர், இந்த மாதிரியான குறைபாடு வந்து இப்ப நிறைய ஆயிட்டே வருது. அதனால குழந்தைங்களுக்குமே இப்ப கவுன்சிலிங்ஸ், தெரப்பி இது எல்லாமே ரொம்பவே தேவைப்படுது. இப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னா, 10 வருஷம் தாண்டினா இப்ப இந்த கவுன்சிலிங்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுமோ? இல்ல, நான் கவுன்சிலிங் பண்ணப்போ படிச்சப்போ நான் கவுன்சிலிங் படிச்சப்போ கவுன்சிலிங் பத்தின அவேர்னஸோ இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் கவுன்சிலிங் போவாங்களா, என்ன வந்து பைத்தியம் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த 2024 இது பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு சின்ன ஒரு பிரச்சனைனாலுமே, ஏதாவது ஒரு சின்ன உளவியல் பிரச்சனைனாலுமே இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வராங்க. இன்னும் போக போக வந்து கவுன்சிலிங்ஸ் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டடான சர்வீஸ் வந்து நிறையவே தேவைப்படும். பிகாஸ் நிறைய பேர் வந்து உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டே இருக்காங்க. இதோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர குறையிற மாதிரி இல்லை. ஓகே, இப்போ கவுன்சிலிங் அப்படின்றது இது சொல்றீங்க. இது அபார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்ன பண்றீங்க? ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு நான் ஃப்ரீயாகவே எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்கள நிறைய பேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ல நிறைய வகை இருக்காங்க. இப்போ போலியோன்னா அவங்களால வந்து ஒரு ஸ்டிக் வச்சு கூட நடந்துட முடியும், இல்லை வேற ஏதாவது வச்சு அவங்க சப்போர்ட்டோட நடக்க முடியும். ஆனால் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, தசைச்சிதைவு ஏற்பட்டவங்களுக்கு வந்து பெருசா நடக்க முடியாது. ஆனா மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, தசைச்சிதைவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையுமே வலுவிழந்ததுனால அவங்களுக்கு கை தூக்குறது எல்லாமே பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வந்து வெளியே போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. அவங்களுக்காக இந்த மாதிரி வீட்டில இருந்தே ஒரு போஸ்டர் மேக்கிங், வீடியோ கிரியேட்டிங், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்சது அவங்க வீட்டில இருந்தே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி உங்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் உங்ககிட்ட நான் வந்து இவ்வளவு நேரம் பேசினது. ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு உடல் சரியில்லைனாலும் சோர்ந்து போயிடுறோம் நம்மலாம். பட் நீங்க வந்து இதையும் தாண்டி வந்து அதை விட பெஸ்ட் என்னன்னா, ஒரு கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஆக்சுவலா சொல்லப்போனா அது வந்து ஒரு மென்டர்னு தான் சொல்லணும். நீங்க வந்து ஒருத்தருக்கு குருவா இருந்து நீங்க பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லும் போது ரியலி ஐ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஓகே, ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்தது, பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீ மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகே, மை பிளஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ.